பரிச்சய ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புக்கோட லாஸ்ட் பார்ட்டில் இருக்கோம். பேஜ் நம்பர் 74, 15th பார்ட். தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும். டிரான்ஸ்லேட் இன்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ். நமக்கு இதுதான் கொஷின். ஹிந்தியில் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதை நம்ம தமிழ்லையாவது இங்கிலீஷ்லையாவது நம்மளை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. மே ராம் ஹூ, நான் ராம். ஐ ஆம் ராம். நீங்கள் டெய்லியும் 5 சென்டென்ஸாக படிங்க போதும். மே லடுக்கி ஹூ, நான் பெண். லடுக்கினா சிறுமி. ஐ ஆம் கேர்ள். தும் கவுன் ஹோ, நம்ம கொஷின் வேர்ட்ஸில் படிச்சிருக்கோம். கவுன் அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். நீ யார். ஹூ ஆர் யூ. தும் கஹா ஹோ, கஹானா எங்கே அப்படின்னு அர்த்தம். நீ எங்கே இருக்கிறாய். வேர் ஆர் யூ. ஆப் டாக்டர் ஹைன், நீங்கள் மருத்துவர். யூ ஆர் டாக்டர். ஆப் மந்திர் மே ஹை, மந்திர்னா டெம்பிள், மேனா லேன்னு சொன்னேன். நீங்கள் டெம்பிளில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் கோவிலில் இருக்கிறீர்கள். யூ ஆர் இன் டெம்பிள். யக்கு கலம் ஹ, இது பேனா. திஸ் இஸ் பென். இங்கே என்ன நமக்கு முக்கியம் அப்படின்னா, இந்த யக்குக்கும் வக்குக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ண தெரியணும். என்ன சொன்னேன், யக்குனா பக்கத்தில் இருக்க பொருள், வக்குனா தூரமாக இருக்க பொருள். அப்போ யக்குனா இது, வக்குனா அது. இதில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். எக்ஸாமில் ஏ, இந்த யக்கோட ப்ளூரல் ஃபார்ம் தான் இந்த ஏ. ஏ பேடு ஹைன். ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது ப்ளூரல் ஃபார்மில் ஸ்டார்ட் ஆகிற சென்டென்ஸ் ஹேல தான் முடியணும்னு சொன்னேன். ஹேல முடியக்கூடாது, ஹைனில் முடியணும்னு சொன்னேன். ஸோ இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இவை மரங்கள். தீஸ் ஆர் ட்ரீஸ். வே, இந்த வக்கோட ப்ளூரல் ஃபார்ம் தான் வே. லடுக்கே, லடுக்கானா பையன், லடுக்கேனா பாய்ஸ். அவர்கள் பையன்கள். தே ஆர் பாய்ஸ். ஹம் லடுக்கியா ஹை. ஹம்னா நாங்கள், நாங்கள் பெண்கள். வி ஆர் கேர்ள்ஸ். ஹம் வித்யார்த்தி ஹைன், நாங்கள் மாணவர்கள். வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். மே ஸ்கூல் ஜாத்தா ஹூ, நான் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறேன். ஐ கோ டு ஸ்கூல். ஹம் பாஜார் ஜாத்தே ஹோ, நாங்கள் கடை வீதிக்கு போகிறோம். வி கோ டு மார்க்கெட். தும் கியா கர்த்தே ஹோ, நீ என்ன செய்கிறாய். வாட் டூ யூ டூ, இல்லை வாட் ஆர் யூ டூயிங் கூட எழுதிக்கலாம். ஆப் கஹான் ஜாத்தியே ஹைன், நீங்கள் எங்கே போகிறீர்கள். வேர் டூ யூ கோ. இதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணணும்னு கிடையாது. கிராமர் ஃபார்ம்ஸையும் வெக்காபுலரியையும் நீங்கள் தெரிஞ்சாலே ஓனாக எழுதலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு தமிழை படிக்காமலே போயிடுறீங்க. ஸோ அது படிக்காதனால தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் அதனால தான் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. ஸோ தமிழ் நம்ம தாய்மொழி நல்லதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எழுத படிக்க தெரியுங்க. தாய்மொழி எழுத தெரியாமல் படிக்க தெரியாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய அவமானம். அதில் நீங்கள் அப்படி இருக்காதீங்க. 2 லாங்குவேஜையும் படிங்க. வக்க லடுக்கி லிக்தி ஹைன், அந்த பெண் எழுதுகிறாள். தட் கேர்ள் ரைட்ஸ். ஏ பாலக்கு கேள்த்தி ஹைன், ஏனா யக்கோட ப்ளூரல் ஃபார்ம். இந்த பையன்கள் விளையாடுகிறார்கள். தீஸ் பாய்ஸ் ப்ளே. வே பில்லியாங் தௌடுத்தி ஹைன், பில்லினா கேட்டு பில்லியாங்னா ப்ளூரல் ஃபார்ம். அந்த பூனை ஓடுகின்றன. தீஸ் கேட் ஃப்ரெண்ட். குத்தா தூது பி ரஹாஹ, ரஹானா செய்து கொண்டிருக்கிறது. இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு நம்ம கிராமர் கிளாஸில் பார்த்துருக்கோம். நாய் பால் குடித்து கொண்டிருக்கிறது. டாக் இஸ் ட்ரிங்கிங் மில்க். ஹம் பட் ரகே ஹ, நாங்கள் பட். இந்த ரஹா கூட வரும்போது வேர்பு தனியாக தான் வரும். ஸோ கிராமர் கிளாஸை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். வி ஆர் ஸ்டடியிங். காய் காஸ் சர் ரஹி ஹைன். இந்த இடத்துல நீங்கள் ஒரு புது வேர்பு தெரிஞ்சுக்கிறீங்க. சர் அப்படின்னா மேய்கிறது. பசு புல் மேய்ந்து கொண்டிருக்கிறது. கவ் இஸ் கிரைசிங் இன் த கிராஸ். அவுரத் சாய் பீ ரஹி ஹை, பெண்கள் தேநீர் குடித்து கொண்டிருக்கிறார்கள். விமன் ஆர் ட்ரிங்கிங் டீ. மே ஸ்கூல் ஜாவுங்கா, இந்த கா ஃப்யூச்சர் டென்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் கிராமர் கிளாஸில். நான் பள்ளிக்கூடம் போவேன். ஐ வில் கோ டு ஸ்கூல். ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் வில் வந்துடும். தும் கியா படோங்கே, நீ என்ன படிக்கிற. வாட் வில் யூ ரீட், நீ என்ன படிப்பாய். ப்ளூரல் ஃபார்ம். இந்த கா வந்துருச்சு இல்லையா. ராம் மும்பை ஜாயேங்கா, ராம் மும்பை போவான், செல்வான் அப்படின்னு இங்கே அர்த்தம். ஸோ நம்ம பேசுகிற மொழி தான் போவான், பேசுகிற மாதிரியே எழுதிடக்கூடாது. ராம் வில் கோ டு மும்பை. வே காம் ஜாயேங்கா, அவர்கள் கிராமத்திற்கு செல்கிறார்கள். தே வில் கோ டு வில்லேஜ். மே போலா, நான் சொன்னேன்
இதை நீங்கள் ஸ்போக்கனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு. ஐ டோல்ட். ஹம் ஃபல் லாயேங்கா, நாங்கள் பழம் கொண்டு வந்தோம். வி brought ஃப்ரூட்ஸ். சீதாராம் சே மிலி, மிலினா மீட் பண்ணுறது. சீதாராமனை சந்தித்தால் சீதா மீட் ராமன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஜென்ரலான பார்ட் தான், மெமரி பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. எதையுமே எழுதி பழகுங்க. தேங்க்யூ.